அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஸ்பீஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணாதான் கிட்டத்தட்ட நைட் டைம் ஆகிடுது. ஜோயி வந்துட்டு இருக்கா இல்லையா, ஜோயி அவன் வந்துட்டு லைவ்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸு சாப்பிட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு டஸ்ட்பினில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு நான் பேசி வந்துட்டே இருக்கேன். அந்த லைவ் பார்க்குறாங்களே ஆம்பளை பசங்க அவன்லாம் சரியான முட்டா பசங்கடி, பாத்தியா காசு அள்ளி இறைக்கிறானுங்க, சரியான முட்டா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாய்ஸ் கேட்டிங்களா அவங்கள தான் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ போயிட்டுருக்கும்போது பேசிக்கிட்டே வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தான் தள்ளி வந்துட்டா போல், இந்த சந்துக்கிட்ட வந்துட்டா போல். ஆக்சுவலி நைட் டைமு ஒரு இருட்டான சந்து. ஸோ நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ நம்ம ஜோயி வந்துட்டு என்ன நான் பேசிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டேனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸ்கூஸ் மீ நான் வழி தெரியாமல் வந்துட்டேன், நான் எந்த பக்கம் போகணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மளாம் வந்து திடீர்னு பயந்துடுறா. யாரா அவன் இருட்டில் இருந்து ஒரு ஆள் முரட்டா வெளியே வரான், இவன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பொம்பளை பொறுக்கியாக தான் இருப்பான், அதாவது முட்டு தந்தில் வந்துட்டு வழி எங்கன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கானே, கண்டிப்பாக அவன் கன்ஃபார்மாக பொம்பளை பொறுக்கி தான், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்லு இல்லை அவளுக்கு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம சோய் இருந்துக்கிட்டே மிஸ்டர் எனக்கு வழியெல்லாம் தெரியாது, நானே இந்த ஊருக்கு புதுசு, ஐயா விட்டுற ஐயா நான் ஓடிடுறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு சடனாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளால் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டான். ஸோ வெறித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் போல் அந்த பருவட்டை, அதாவது அந்த கங்கம் லேண்ட்லார்டு அவனை வந்துட்டு. ஸோ ஹீரோனி வந்துட்டு ஹீரோனி சொல்கிற பாருங்க, சோய் வந்துட்டு நம்ம குண்டு பையனை பார்த்துட்டு இவன் எங்கேருந்து வந்தான், ஏற்கனவே ஒரு பொம்பளை பைக்கு இருக்கிறான், இதில் வந்துட்டு ஒரு பன்னிக்குட்டி வரை இடையில வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது என்னது பன்னிக்குட்டியா அடி ஒன்னியை காப்பாற்ற வந்து எப்படியா பேசுகிற செல்லக்குட்டி அப்பெல்லாம் சொல்லாதம்மா நான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கங்கம் விளாடு வர வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிறான். டேய் யாரா செல்லக்குட்டிங்கிற அவன் என் கிளாஸ்மேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிக்குட்டி கத்திட்டு இருக்கும்போது, அதாவது நம்ம க்ளோன் ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு பின்னாடி ஒரு பெரிய நைஃப் வந்து கிச்சன் நைஃப் இருக்குல்ல அதை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காப்புல கங்கம் லேண்ட்லாடி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்டை வந்துட்டு நீ வந்துட்டு ஷேர் பண்ணு அப்படி இல்லைன்னா சாகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் வந்துட்டு வேகமாக குத்த வந்துடுறான். ஸோ குத்த வரும்போது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஆஹா போச்சுடா இன்னைக்கு செத்தண்டா, இங்கேருந்து நகரவும் முடியாது ஓடவும் முடியாது, நகர்ந்தா அப்படின்னா பின்னாடி இருக்கிற அவன் மேலே விழுந்துடும், ஓடணும் அப்படின்னா ஒரே அசிங்கமாக போயிடும், இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டிட்டு வரான் கங்கம் லேண்ட்லாடு. அடியே அவளே இவளே அவனா போனவளே அவளேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கா என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வரான் கட்டி தூக்கிட்டு. நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஜாக் இருக்கான் இல்லையா, ஸோ ஜாக் வந்துட்டு அந்த ஸ்பைக் மண்டே கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த ஒரு ஆங்கிளில் வந்துட்டு பொசிஷன் வச்சுக்கிட்டு ஒரு கையாலேயே சண்டை போட்டிருப்பான் இல்லையா.